Hello guys, this is Lakshmi from Lakshmi Guru Academy. Welcome back to our NEET MCQ series. இன்றைக்கி நம்ம ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் யூஸ்டு ஓன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் சச் அஸ் ஹேபிட், கலர், நம்பர் அண்டு ஷேப் ஆஃப் லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஃபஸ்ட்டு முன்னாடி கிளாஸிஃபை பண்ணுறப்போ கண்ணுக்கு விசிபிளாக எந்த கேரக்டர்லாம் தெரியுதோ அந்த கேரக்டர் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, கரெக்டு. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆர் மென்ஷன்ட் இன் டீட்டெயில். நோ, ஆர்டிஃபிஷியலில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் டீட்டெயில்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்க, லின்னேஸ் கேவ் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. நோ, லின்னேஸ் என்ன பண்ணியிருப்பார், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான் கொடுத்துருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்டு. அப்போ ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ட்ராபேக் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட ட்ராபேக் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இட் யூஸ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் கேரக்டர் டு கிளாஸிஃபை ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. இது ரீசன் கிடையாது. அதுவும் ஆர்டிஃபிஷியலில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் தான் இருக்கும். சரி, அடுத்து இது அப்போ வராது. நெக்ஸ்ட், இட் வாஸ் கிவன் பை லின்னேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தான். இது ட்ராபேக் கிடையாது. அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ன கிடையாது, ஆன்சர் கிடையாது. நேச்சுரல் சிஸ்டம் தான் என்னது, இது பாப்புலரான கிளாஸிஃபிகேஷன். டி என்ன கொடுத்துருக்காங்க, இட் கிவ்ஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்டு செக்ஷுவல் கேரக்டர். செக்ஷுவல் கேரக்டருக்கும் வெஜிடேட்டிவ் கேரக்டருக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்தது தான் இதோட பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் மூலமாக மார்ஃபாலஜிக்கல், அதாவது இந்த வெஜிடேட்டிவ் கேரக்டரில் மாறுதல்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படுறப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, சிமிலராக கேரக்டர் இருக்கிற ஃபேமிலி பிளான்ஸே என்ன ஆகும்னா வேறு இடத்துல கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட ட்ராபேக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the artificial system of classification give equal weightage to vegetative and sexual character. This is not acceptable as. முன்னாடி தான் பார்த்தோம், வெஜிடேட்டிவ் கேரக்டர் நம்ம என்விரான்மெண்டல் மூலமாக ஈஸியாக அஃபெக்ட் ஆக முடியும். அதனால தான் இதோட பெரிய ட்ராபேக்கே பார்த்தோம். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கா, வெஜிடேட்டிவ் கேரக்டர் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை த என்விரான்மெண்ட் தென் செக்ஷுவல் கேரக்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் பேஸ்டு ஆன் நேச்சுரல் அஃபினிட்டி அமாங் த ஆர்கானிசம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். நேச்சுரலை வேற்றுமை ஒற்றுமை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரு, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி கேரக்டரு, ஃபைட்டோகெமிக்கல் கேரக்டர் இதெல்லாம் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. பி என்ன கொடுத்துருக்காங்க, கன்சிடர் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது, இன்கரெக்டு. இன்டர்னல் ஃபீச்சர்ஸும் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன். நோ, ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் வேறு, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வேறு. வாஸ் கிவன் பை தியோபாஸ்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நோ, இது நேச்சுரல் கொடுத்தவங்க யார், பெந்தம் அண்ட் ஹூக்கர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபர்ஸ் டு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். என்ன கொடுத்துருக்காங்க, இட் வாஸ் கிவன் பை ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
இட் வாஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டி அமாங் த ஆர்கானிசம். இதுவும் கரெக்ட். போன கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல. அடுத்து இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் நாட் ஓன்லி த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பட் ஆல்சோ கரெக்ட் தான். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஆப்ஷன் தேர்டும் வந்து என்னது கரெக்டு தான். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் லைக் அல்ட்ராஸ்ட்ரக்சர் அனாட்டமி எம்ப்ரியாலஜி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஆர் ஆல்சோ கன்சிடர் கரெக்டு தான். இதுவும் போன கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. எவல்யூஷன் இஸ் ஆல்சோ டேக்கன் இன்டு அக்கௌண்ட். நோ, எவல்யூஷன் வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஃபில்லோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் வரும். அப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் இஸ். லேட்டஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் எது? ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம். ஆப்ஷன் சி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கிளாசிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு த ஃபிலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணிப்பாங்க? ஆர்கானிசம் பிலாங் டு த சேம் டேக்ஸாக ஹாவ் டிஃப்ரெண்ட். அதாவது ஃபில்லோஜெனிக்னாலே அது முன்னோடிகளை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பரிணாம முறையை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. முன்னோர்கள் வந்து சேமாக இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? சி ஆப்ஷன் பாருங்கள். ஆர்கானிசம்ஸ் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் டேக்ஸாக ஹாவ் சேம் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீட் த ஃபாலோவிங் வித் ரெஃபர்ஸ் டு நியூமரிக்கல் டாக்ஸானமி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இட் டேக்ஸ் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கரெக்டாக. நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் பேஸ்ட் ஆன் த அப்சர்வபிள் கேரக்டர் ஆஃப் ஆர்கானிசம். இதுவும் வந்து என்னது கரெக்ட் தான். அப்சர்வபிள் கேரக்டர் தான் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன் டு ஆல் த கேரக்டர். டேட்டா ஆர் தென் ப்ராசஸ். கரெக்டாக. எல்லா கேரக்டருக்கும் ஒரு நம்பரு கோடு அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஈச் கேரக்டர் இஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர் கேன் பி கன்சிடர் அட் த சேம் டைம். இதுவும் கரெக்டு தான். சாரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது? எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுவுமே இன்கரெக்ட் இல்லையா? அப்போ ஆப்ஷன் சி தான், நன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த காலம்ஸ். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹீமோ டாக்ஸானமின்னு கொடுத்துருக்காங்க. ஹீமோ டாக்ஸானமினா ஆர்என்ஏ சீக்வன்சிங். அதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கெமிக்கல் காம்பவுண்ட் பற்றி இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தேர்ட் ஆப்ஷன். அப்போ எது பாருங்கள்? சிடி வராது, ஏபியில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது. அடுத்து நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து என்னது? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க போன கொஸ்டினில் பார்த்தோம்ல. அப்போ பி ரெண்டுலேயுமே பி ஃபோர்த்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். சைட்டோ டாக்ஸானமின்னு கொடுத்துருக்காங்க. சைட்டோ டாக்ஸானமி என்னது? சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சரும் வந்து என்னது? ஏ தான். கேரியர் டாக்ஸானமி என்னது? நியூக்ளியர் இன்ஃபர்மேஷன். ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட். த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் என்னதுன்னா ஹேபிட்டட்டும் இதுவும் அதை மட்டும் வச்சது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். இது என்ன யார் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் வந்து ஹேபிட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. வெஜிடேட்டிவ் கேரக்டரும் ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் கீழே தான் வரும். இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்க? தியோபாஸ்ட்ரஸ் தான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ரிஷியம் ஸ்ட்ரக்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணது யாருன்னா லின்னேயஸ். இதுவும் என்னது? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அப்போ ஆன்சர் வந்து என்னது? மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வேர் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டி அமாங் த ஆர்கானிசம். 2 கொஸ்டினில் பார்த்துட்டோம். நேச்சுரல் அஃபினிட்டியை வச்சு கிளாஸிஃபை பண்ணினா அது என்னது? நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட். சூஸ் த இன்கரெக்ட் ஒன்னு கேட்டிருக்காங்க. கிளாடிஸ்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கிளாடிஸ்டிக்ஸ்னால் என்ன? ஆரிஜின் ஆஃப் காமன் ஆன்சர். இது கரெக்ட். சாரி, ஒரு எந்த கொஷினில் உங்களுக்கு 6th கொஷினில் கிளாசிட்டிக்ஸ்னு மாற்றி சொல்லிட்டேன். அது என்ன? அது கிளாடிஸ்டிக்ஸ் மாற்றிக்கோங்க. அடுத்து
பி வந்து என்னது சைட்டோ டாக்ஸானமி என்னென்னா குரோமோசோம் நம்பர் அண்டு ஸ்ட்ரக்சர். இதுவும் வந்து என்னது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் அண்டு கம்ப்யூட்டர். இதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஹீமோ டாக்ஸானமி வந்து குரோமோசோம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீமோ டாக்ஸானமினா வந்து என்னது கெமிக்கல் காம்பவுண்ட். இப்போ குரோமோசோம் நம்பர்னு வர்றது வந்து என்னது அப்போ ஆப்ஷன் எது இன்கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் ட்ரெக்கியோஃபைட்ஸ் தட் இஸ் வாஸ்குலர் பிளான்ஸ். வாஸ்குலர்னு டெரிட்டோஃபைட்லேருந்து தான் வாஸ்குலர் பிளான்ஸே நமக்கு கிடைக்கும். அப்போ டெரிட்டோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆம்ஜோஸ்பம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தட் யூஸ் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் எவால்வேட் சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் கால்டு ஃபெனிட்டிக்ஸ் நியூமரிக்கல் டாக்ஸானமி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கன்சிடர்ட் பை நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எவல்யூஷன் ட்ரெண்ட்ஸ் தான். அப்போ மார்ஃபாலஜிக்கலாக அண்ட் அனாட்டமி கேரக்டர் இதில் இருக்கும். ஃபிசியாலஜிக்கல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டரையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. சைட்டாலஜிக்கல் அண்ட் எம்ப்ராலஜிக்கல் கேரக்டரும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. எது வராது? எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் தான் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கீழே வராது. நெக்ஸ்ட் இதோட இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.